அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு சாஃப்டான ஆவி பறக்கும் இட்லிக்கு நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாமா? ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாங்க. எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டு வந்துட்டாலும் நமக்கு மாவு இருந்தால் போதும், உடனே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ வாங்க அந்த சட்னி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்கும், அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாவே நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ 4 பல்லு பூண்டு நம்ம சேர்த்துட்டு 2 கொத்து இருக்கும். நான் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் கல்லுப்பு சேர்த்து செய்யுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் குறக்கறணும் இல்லாத நைஸாகவும் இல்லாத நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. ஒரு பவுலில் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லிக்கு இந்த சட்னி குழப்பம் தாங்க பெரிய குழப்பமாக இருக்கும் நமக்கு. ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாமா? தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகுத்த பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. நல்லா மணக்க ஒரு சூப்பரான நமக்கு ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேங்க. நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ரேஷன் அரிசியில் அரைச்சது தாங்க. கொஞ்சம் கூட நான் கடையில் வாங்கின இந்த பொன்மணி ரைஸு சேர்க்கவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த சாஃப்டான இட்லிக்கும் சட்னிக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்க, செம்ம ஸ்பான்ச்சான ஒரு இட்லியோட இன்றைக்கி சூடான ஒரு டின்னர் ரெசிபி நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ டேஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாங்க. எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தாலும் நமக்கு சட்னி அரைக்கிற குழப்பம் இருக்கும்போது நீங்கள் வீட்டிலே இந்த வேர்க்கடலை, இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் சேர்த்து ஒரேடியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் சாஃப்டாக ஸ்பான்ச்சாக இருக்குது. சொல்லவே தேவையில்ல, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குதுங்க இந்த சட்னி. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.